அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே நரசிங்கபாளையம் கிராமத்தில் விசிக பிரமுகர் மது போதையில் அரசு பேருந்து மீது பெட்ரோல் குண்டு வீசிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நடராஜ் வழங்க கேட்கலாம். வணக்கம் நடராஜ், அரசு பேருந்து மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்டதற்கான காரணம் என்ன? விவரங்களை பதிவு செய்யலாம். கண்டிப்பாக உமேஷ், ஜெயங்கொண்டம் அருகே அரசு பேருந்து முன்பு விசிக பிரமுகரின் மகன் குடிபோதையில் பெட்ரோல் கொண்டு வீசி வெடிக்க செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த காட்சிகளை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழகத்திலே தற்பொழுது உள்ள விடிய ஆட்சியில் நாளுக்கு நாள் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கூட்டு பலாத்காரம் என பல்வேறு குற்ற சம்பவங்கள் அரங்கேறி வருகின்றன. அது மட்டுமின்றி கஞ்சா புழக்கம் அதிகமாகி தமிழகமே தற்போது போதை கலாச்சாரமாக மாறிவரக்கூடிய சூழ்நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே காட்டுமன்னார் கோவில் இருந்து பாப்பாக்குடி வழியாக நரசிங்கபாளையம் கிராமத்திற்கு அரசு பேருந்து ஒன்று இன்றைய காலை வந்து கொண்டிருந்தது. அப்போது நரசிங்கபாளையம் பஸ் நிலையத்திற்கு அந்த பேருந்து வந்தபோது அதே கிராமத்தில் வசிக்கும் காலனி தெருவைச் சேர்ந்த விசிக பிரமுகரின் மகனான பிரேம்குமார் என்பவர் குடிபோதையில் கையில் பீர் பாட்டிலில் அடைத்து வைக்கப்பட்டிருந்த பெட்ரோல் குண்டை எடுத்துக்கொண்டு வேகமாக நடந்து வந்து கொண்டிருந்தார். இதனை பார்த்த அரசு பேருந்து ஓட்டுநர் சுதாரித்துக் கொண்டு பஸ்ஸை அப்படியே நிறுத்திவிட்டு அதிர்ச்சியில் மூழ்கி இருந்தனர். இதனிடையே அங்கு ஆக்ரோஷமாக வந்த பிரேம்குமார் கையில் வைத்திருந்த அந்த பெட்ரோல் குண்டை பேருந்தின் முன்பாக தூக்கி வீசி எரிந்துவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார். இதில் அந்த பெட்ரோல் குண்டானது வெடித்து நாலாபுரமும் சிதறியது. இதனை பார்த்த பஸ்ஸில் பயணம் செய்த மக்கள் ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டு விடுமோ என்று அலறி அடித்துக் கொண்டு அங்குமிங்குமாக ஓடினர். கண்ணிமிக்கும் நேரத்தில் நடந்த இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பதட்டத்தையும் அங்குள்ள மக்களுக்கு உயிர் பயத்தையும் ஏற்படுத்தியது. பின்னர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த மீன்சுருட்டி போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினர் சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி இந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட்ட பிரேம்குமாரை கைது செய்து மீன்சுருட்டி காவல் நிலையத்திற்கு அழைத்துக் கொண்டு விசாரணை நடத்தினர். அந்த விசாரணையிலே பெட்ரோல் கொண்டை வீசிய பிரேம்குமார் அதே பகுதியில் உள்ள ஒரு பெண்ணை காதலித்ததாகவும் இதில் அந்த பெண்ணிற்கும் பிரேம்குமாருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதாகவும் தெரிகிறது. இதில் ஆத்திரமடைந்த பிரேம்குமார் குடிபோதையில் நாம் என்ன செய்கிறோம் என்பதே தெரியாமல் பெட்ரோல் குண்டை வீசியதாகவும் முதற்கட்ட தகவலாக தற்போது கிடைத்துள்ளது. இதே ஊரில் தான் கடந்த மே மாதம் 19ஆம் தேதி அன்று மக்களவைத் தேர்தல் நடைபெற்ற போது வாக்குச்சாவடி அருகே விசிகவினருக்கும் பாஜகவினருக்கும் அடிதடிகள் ஏற்பட்டு இருதரப்பினரும் மோதலில் ஈடுபட்டதால் 2 மணி நேரம் வாக்குப்பதிவு நிறுத்தப்பட்டு அப்போது அந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. தற்போது அதே ஊரில் பெட்ரோல் கொண்டு வீசப்பட்ட இந்த சம்பவம் ஜெயங்கொண்டம் பகுதியிலே பெரும் பரபரப்பையும் பதட்டத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. விடிய ஆட்சியிலே பொதுமக்கள் நடமாடவே முடியாத சூழல் இன்றைக்கு ஏற்பட்டு இருக்கிறது. உமேஷ், விவரங்களுக்கு நன்றி நடராஜ்.